ஹரே கிருஷ்ண பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. பகவானின் திருநாமத்தை தொடர்ந்து உச்சரிப்பதால் உண்டாகும் உத்தம லட்சணங்கள். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது சிஷ்டாஷ்டகத்தில் பிரார்த்தனை செய்கிறார். யுகாயுதம் நிமேக்ஷேன சாக்ஷுஷா பிராவருஷாயுதம் சூன்யாயுதம் ஜகத் சர்வம் கோவிந்த விரஹேணமே. மொழிபெயர்ப்பு: கோவிந்தரே, உம்முடைய பிரிவு ஒரு கணம் என்றாலும் அதனை நான் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக உணர்கிறேன். கண்களில் கண்ணீர் பெருகி மழை போல பொழிகிறது. தாங்களின்றி இந்த உலகையே நான் சூன்யமாக கருதுகின்றேன் என்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறுகிறார். தனது கண்களில் கண்ணீர் நிரம்பி குரல் தழுதழுத்து இதய துடிப்பு அதிகமான நிலையில் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தினை உச்சரிக்க வேண்டும் என்பது ஒரு பக்தனின் ஏக்கமாகும். பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பதில் இவை நல்ல அறிகுறிகளாகும். பரவசத்தின் காரணத்தினால் கோவிந்தர் இல்லாத முழு உலகையும் வெற்றிடமானதாக ஒருவன் கருத வேண்டும். இதுவே கோவிந்தருடைய பிரிவின் அறிகுறியாகும். ஜட உலகில் நாம் அனைவரும் கோவிந்தரிடமிருந்து பிரிக்கப்பட்டுள்ளோம். பௌதீக புலனுணர்ச்சியில் மூழ்கியுள்ளோம். எனவே ஒருவன் ஆன்மீக தளத்தில் அறிவொளி பெறும்போது அவன் கோவிந்தரை சந்திப்பதற்கு பேராவல் கொள்கிறான். கோவிந்தர் இல்லாமல் முழு உலகமும் வெற்றிடமாவதை உணர்கிறான். ஸ்ரீ சைதன்ய சரிதாமிருதம் ஆதிலீலை 7.81 பொருளுரை. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.